கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழும் மகிழே கதம்பவன குயிலே மாதவர் போற்றும் எழிலே பதமல தன்னை பணிந்தோமே அங்கைய கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 வான்மதி சூடிய கணவன் சொக்கேசருடன் மாணிக்க தேரினில் மரகத பாவை வந்தாள் வான்மதி சூடிய கணவன் சொக்கேசருடன் வைரமுடி மின்னிட மரகத பாவை வந்தாள் வானவர் பூமாரி பொழிந்திடவே தேவகானமும் ஒலித்திடவே மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே தேனமர் சோலையாம் கதம்பவனம் அங்கு வானள ஆகும் தங்க கோபுரம் எங்கும் காணும் தேன் தமிழ் பாவலரின் தேவார கானமும் தேன் தமிழ் பாவலரின் தேவார கானமும் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சந்நிதானம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சந்நிதானம் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. எவ்வளோ அழகா பாடுறாங்க. நிஜமாவே சூப்பர் சூப்பர்வா இருக்கு. பொறாமையா இருக்கு நமக்கு இப்படி எல்லாம் பாட வரலையேன்னு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா பாடுறோம். வெரி நைஸ் வெரி நைஸ். தேங்க்யூ கலாஜி. பொறாமைன்னு சொல்றது வெறும் ஒரு இதுக்கு தான் சொன்னேன். அது மாதிரி ஒன்றும் Thank you, sir. Thank you, sir. சோ பியூட்டிஃபுல் நிஜமாவே. தேங்க்யூ தேங்க்யூ. Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நன்மத்ரி ஸ்லோகம் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோருடைய ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்துக்கும் வேண்டிக்கிறோம். எல்லாரும் நல்ல உடன் இந்த ஆன்மீக பாதையில் டெய்லின்னு சொல்ற மாதிரி ஒரே நோக்கம், திருப்பியும் இந்த ஜென்மம் வேண்டாம், பகவானிடம் சரணடைஞ்சு மோட்சம் அடையணும். அதுக்காக என்னெல்லாம் பண்ணலாமோ அது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சைட்ல கர்மயோகம் டெய்லியே வீட்டில் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த உபனிஷத்துக்களை படிச்சுட்டு ஞான யோகத்திலையும் நல்லா ஆழ்ந்துட்டு இருக்கும். நாராயணியம் மாதிரி ராமரக்ஷா ஸ்தோத்திரம் படித்தோம். இப்போ நாராயணியம் படிக்கிறோம். பக்தி மார்க்கம், பக்தி யோகம். ஸோ இந்த 3 யோகத்திலையும் நமக்கு ஒரே
நேரத்தில் ஒரே டைம்ல இந்த 3 யோகத்தையும் நம்ம எவ்வளவு நல்லா கடைபிடிக்க முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். நிஜமாவே நமக்கு இந்த மானிட உடல் கிடைச்சது. அந்த பாக்கியத்தை நம்ம ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல்லா முயற்சிக்கிறோம். அதுக்கப்புறம் கடவுளோட வழிதான். ஆனா இந்த மோட்சம் கிடைக்கிறதுக்காக இந்த ஆன்மீக பாதையில் நம்ம ஒரு சத்சங்கம் நன்றாக நடந்துட்டு இருக்கு. அது நடக்கணும். எல்லாரும் உடல் ஆரோக்கியமும் உடல் நலத்தோட இருக்கணும். அதற்காக தான் இந்த தன்வந்திரி ஸ்லோகம். முண்டக்க உபனிஷத் படிச்சுட்டு இருக்கோம். பிரார்த்தனா ஸ்லோகா ராமேஸ்வரி ஜி. ईश्वरी जी जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागं सस्तनूभिः व्यसेम देवहितै यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ओम शांति शांति शांति। தேங்க்யூ ஜி. ஸோ நேத்திக்கு வரைக்கும் நீங்க 8 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் எடுத்துண்டு இன்னைக்கு முடியாது. இன்னும் ஒரு 2 ஸ்லோகங்கள் பாக்கி இருக்கும். 12, 13 பாக்கி இருக்கும். அதை அடுத்த வாரம் முடிச்சுக்கலாம். அப்போ 2வது கண்டம் முதல் முண்டக்கம் அதோட. ஸோ இந்த முண்டக்க உபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபனிஷத்தை படிச்சிருக்கோம். இது நம்ம அதர்வ வேதத்திலேருந்து வருது. அதனால்தான் இந்த சாந்தி மந்திரம் சொல்றோம். ஏன்னா அதர்வ வேதத்தோட சாந்தி மந்திரம் இது. இது இந்த சௌனகர் திருப்பி திருப்பி சொல்றேனே, அதே கதையை திருப்பி திருப்பி சொல்லிருக்கேனே அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அதை ரிவைஸ் பண்ணிட்டே அது மைண்ட்ல போட்டுட்டே இருந்தாதான் மனசுல அது பதியும். அது பதிஞ்சாதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஞானம் நமக்கு வழங்கும். நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவாத்மா நம்மளால பார்க்க முடியும். நமக்குள்ள இருக்கிற இந்த பிரம்மனை பார்க்க முடியும். ஸோ உள்ளுக்குள்ளதான் போகணும். அது போறதுக்கு நம்மளோட மனசை அவ்வளவு பக்குவப்படுத்தணும். அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்றேன். இதுல ஷவுனக்கா கேட்கிறார் அங்கிரஸ்ட, எதை அறிந்தால் எல்லாமே அறிய முடியும் என்னால. வாட் இஸ் த காஸ் that I should know so that I can see all the effect. ஏன்னா களிமண்ணிலேருந்து தான் களிமண்ணை தெரிஞ்சா களிமண்ணிலேருந்து பண்ண எல்லா பானைகளும் தெரியும். தங்கத்தை தெரிஞ்சால் தங்கத்தினால ஆன எல்லா ஆபரணங்களும் நமக்கு புரியும். மரத்தை தெரிஞ்சால் அதுலேருந்து வர எல்லா பர்னிச்சரும் நமக்கு தெரியும். நீர் என்பது நமக்கு புரிந்தால் அதுலேருந்து வர எல்லா அலைகளும் அந்த அலைகளில் இருக்கிற ஒவ்வொரு துளிகளும் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். சோ எது அந்த தத்துவம், எது அந்த காஸ், அதை அறிந்தால் எல்லாமே தெரிஞ்சிடும். இது பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யானா எது சத்தியமோ, எது நிரந்தரமானதோ, எது அழியாததோ அந்த சத்தியம், அது பிரம்ம வித்யா. சோ அதை அறிந்தால் நம்மளால எல்லாமே அறிய முடியும். எல்லாமே அறிய முடியும்னா என்ன? எல்லாமே பிரம்மன் என்பது நமக்கு புரியும். அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னே அங்கீரசர் உடனே சொல்றார். உடனே பதில் சொல்றது கஷ்டம். ஏன்னா பதில் சொல்லிட்டா அப்புறம் அது அவ்வளவா புரியாது. அதுக்கான பேக்ரவுண்ட் பேஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் சொல்லி கொடுக்கணும். a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square அப்படி சொல்றதுல
அந்த குழந்தைகளுக்கு அது எப்படி அங்க வந்ததுன்னு புரியாம இருக்கிறதுனால அது வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஆனா எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துருக்கோம். A+B இன்டூ A+B இது மல்டிப்ளை பண்ணணும், அப்படி சொல்லி கொடுத்ததுனால அது எவ்வளவு ஜென்மம் ஆனாலும் இந்த A+B த ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேஸ் பில்ட் பண்ணிட்டு தான் சொல்லணும். அதுக்காக அவர் சொல்றாரு, வித்யாங்கிறது 2 விஷயம், 2 வித்யாகள் இருக்கு. ஒன்று அபராவித்யா, ஒன்று பராவித்யா. அதாவது பிரம்ம வித்யா அதான் பராவித்யா, அபராவித்யா பாக்கி அது கீழே இருக்கிற எல்லா வித்யாக்களும் அபராவித்யா. இந்த அபராவித்யா தான் எல்லாத்துலயுமே, எல்லாம் நம்ம தெரிஞ்சது எல்லாமே அபராவித்யா. வேதங்கள்லேருந்து இந்த உபனிஷதும் வேதங்களில் ஒரு பாகம் தானே அப்படின்னா இந்த உபனிஷத்துகளும் அபராவித்யானா ஆமாம், அது அபராவித்யா டு தட் எக்ஸ்டென்ட். ஆனா அதுலேருந்து நமக்கு இந்த ஞானம் வருதுனால அந்த அளவுக்கு அது பராவித்யா. சோ இந்த பராவித்யா நமக்கு புரிஞ்சதுன்னா என்ன தெரியும்னா, நமக்கு இந்த அக்ஷரம் என்னன்னு புரியும். அக்ஷரம் அப்படின்னா இது அழியாதது. அக்ஷரம் தத் அதிகம்யதே, பராயயா தத் அக்ஷரம் அதிகம்யதே. இந்த பரா வித்யா படிச்சோம்னா அக்ஷரம் அதிகம்யதே, இந்த அக்ஷரமான பிரம்மனை நமக்கு புரியும். சோ இந்த பராவித்யாலேருந்து இந்த அக்ஷரா, இந்த அழியாத இந்த ஞானம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த பிரம்மன் என்ன, இந்த ஞானம் என்ன, அதுவும் சொல்றார் அவர். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது பார்க்க முடியாது, இதை நம்மளால கிரகிக்க முடியாது, இது கண்கள் இல்லை, இது காதுகள் இல்லை, இதுக்கு கைகள் இல்லை, கால்கள் இல்லை. ஆனா இது நித்தியமானது, நிரந்தரமானது, இது அக்ஷரமானது அப்படின்னும் இந்த பிரம்மன் என்ன அப்படிங்கறதும் சொல்லி கொடுக்குறார். அது சொல்லி கொடுத்துட்டு இந்த குரு வந்து இந்த அபராவித்யா பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றார். இந்த அபராவித்யாங்கிறது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த அபராவித்யா. அதுவும் அவர் வந்து இது வந்து அந்த வேதங்களை சார்பாக சொல்லி இந்த அபராவித்யா பத்தி சொல்றார். வேதங்கள் காலத்தோட பத்தி பார்த்தோம்னா இந்த அபராவித்யா, அதாவது பாக்கி எல்லாம் அப்படின்னா எதுல வருது, இதெல்லாம் கர்ம காண்டத்துல வருது. இந்த வேதங்கள் எல்லாமே முக்காவசியம் பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சுவல்ஸ் மேலதான். அந்த ரிச்சுவல்ஸ் பத்தி தான் அந்த வேதங்கள்ல நிறைய எழுதிருக்கு. இந்த ரிச்சுவல்ஸ் பண்ணானா உங்களுக்கு இது கிடைக்கும், உங்களோட காமங்கள் எல்லாம் இதுல பூர்த்தி ஆகும், இந்த உலகத்திலையும் ஆகும், அடுத்த ஜென்மத்துக்கும் ஆகும். இந்த உலகத்தில், இந்த பூலோகத்தில் நம்ம இந்த மாதிரி அந்த யாகங்கள்லாம் பண்ணோம்னா தேவர்கள்லாம் நம்ம மேல மகிழ்ச்சிண்டு நமக்கு தேவையானது எல்லாம் கொடுப்பா. செல்வம், மழை, இந்த ராஜ்யம், குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லாமே கொடுப்பா. இந்த லோகத்தில் நமக்கு என்ன வேணுமோ, சத்ருகளை டிஃபீட் பண்ணுமா அது கொடுப்பார். எது வேணாலும் இந்த வேதங்கள்ல இருக்கிற இந்த கர்மங்களை பண்ணா ஒழுங்கா பண்ணணும், இல்லைன்னா அதுலேருந்து நமக்கு கஷ்டம்தான் வரும். ஆனா ஒழுங்கா பண்ணா நமக்கு இந்த லோகத்துல என்ன கிடைக்க தேவை இருக்கோ அதெல்லாம் கிடைக்கும். அண்ட் அடுத்த லோகத்திலையும் மரணத்துக்கு பின்னு நமக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும். சொர்க்கம்னா நான் சொல்லியிருக்கேன், 7 சொர்க்கங்கள் இருக்கு. எவ்வளவு உங்களுக்கு புண்ணியம் இருக்கோ அவளுக்கு அவ்வளவு நீங்களால ஆனந்தமான சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனால் இந்த சொர்க்கத்துல போறதும் இதெல்லாமும் டெம்பரரி தான். இதெல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும். இந்த நேரம், ஸ்பேஸ் இதெல்லாம் இந்த பூலோகத்தோட நமக்கு அதுக்கு தகுந்த அவ்வளவுதான் நம்மளோட அறிவு. நம்மளோட அறிவு வெறும் இந்த டைம் ஸ்பேஸ் கண்டினியூம்ல இருக்கு.
டைம் கண்டினியூஸா ஓடிட்டு இருக்கு, ஸ்பேஸ் கண்டினியூஸா இருக்கு. சோ ஆனா அந்த நமக்கு புரியுற மாதிரி அந்த டைம் முடிஞ்ச அப்புறம் திருப்பியும் திருப்பியும் இந்த ஜரா மிருத்யு அதுல நமக்கு வந்தாகணும். சோ இந்த கர்மங்கள்லாம் நல்லது, இதெல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ற இந்த உபநிஷத்துல. ஏன்னா என்ன சொல்ற, இந்த கர்மங்கள் எல்லாம் லிமிட்டெட், இதோட சக்தி எல்லாம் ரொம்ப லிமிட்டெட். இதுலேருந்து உனக்கு நிரந்தரமான சுகம் கிடைக்கும்னா அது தப்பு, கிடைக்காது. இதுலேருந்து நமக்கு நிரந்தரமான சொர்க்கம் கிடைக்குமான்னு கிடைக்காது. அதுக்கு சொல்ற இந்த பியாலா, அதாவது அந்த திடமா இல்லாத கப்பலில் இந்த சம்சார சாகரத்தை நம்மளால பிளாவாகேத்தே அதிட யஜ்ஞ ரூபா, இந்த யாகங்கள்லாம் இந்த பிளாவா மாதிரி, அதிருடா பிளாவா மாதிரி, அதிருடா திருடமா இல்லாத இந்த கப்பல்கள் மாதிரி, அதிருடா அது உடஞ்சு போயிடும். அது இந்த சம்சார சாகரத்திலேயும் நம்மளை மீட்டின்னு எடுத்துன்னு போக முடியாது. இந்த துக்காலயம் இந்த உலகத்துல நம்மளால அத இந்த அதுலேருந்து நம்மளால இந்த 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 கப்பல் நம்மளால எடுத்துன்னு போயிட முடியாது. சோ இந்த யார் இந்த மாதிரி கர்ம காண்டங்கள் மேல இருக்காளோ அவள்லாம் அவித்யா மூடா, அறிவில்லாதவா அப்படிங்கிற. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, அறிவில்லாதவனா அவளை பத்தி தப்பா சொல்லல, சி முட்டாள் அப்படின்னு இல்ல, இவாள்லாம் முட்டாள் அப்படின்னு லவிங்கா தான் சொல்ற, கைண்டா தான் சொல்ற. ஏன்னா இதுல இருந்து நிரந்தரமான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நமக்கு கிடைக்காது. நிறைய அது எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துறோமோ அதெல்லாம் கீழே போயிட்டே இருக்கும். இது நிறைய குடம், இதுல எவ்வளவு தண்ணி விட்டாலும் அந்த குடம் நிறையாது. சோ எவ்வளவுதான் யாகம் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் நமக்கு கிடைச்சாலும் சரி, இன்னும் காமங்கள் வந்துட்டேதான் இருக்கும். இவாள் நம்ம எல்லாம் இந்த மாயையில தான் திரிஞ்சுட்டு இருப்போம். ஆனா நல்லவாதான் ரிலீஜியஸ் பீப்புள், கிரஸ்தா, அதாவது எல்லாமே யாகங்கள் பண்றவா, பகவானை நினைச்சுக்கிறவா, பகவான்கிட்ட இருந்து பயப்படுறவா, இந்த சொசைட்டிக்காக நல்லது பண்றவா. ஆனா இதெல்லாம் மூடா, இதெல்லாம் அறிவில்லாதவா அப்படிங்கிறது. ஏன்னா நீ எதை கேட்டியோ அது கிடைக்கல, அவனுக்கு கிடைக்காது. அவனுக்கு என்ன கேட்டே, எதை அறிந்தால் எல்லாம் அறிய முடியுமோ அந்த கேள்வி கேட்டே, அதுக்கு பதில் இதுல கிடைக்காது உனக்கு. அதாவது இந்த வேதங்கள்ல சொல்லியிருக்கிற இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணா உனக்கு அதுக்கு பதில் கிடைக்காது. அந்த வேதங்கள்ல பண்ற ரிச்சுவல்ஸ் பண்ணா அதுல இருந்து உனக்கு ஏதாவது பலன் கிடைக்கும். பட் அது நிரந்தரமானது இல்லை, அழிந்து விடும். சோ இந்த அபராவித்யா கத்துண்டேனா அதுலேருந்து பலன்கள் கிடைக்கும். பட் அது ரொம்ப குறுகிய. நம்ம எதை தேடி இருக்கோமோ, இந்த மோட்சம்ங்கிற பாதையில தேடுறோமோ அது நமக்கு கிடைக்காது. சோ அதனால இந்த கர்ம காண்டங்களே அவர் சொல்ற, இந்த கர்ம காண்டங்கள்லாம் யார் பண்றாளோ அவ தன்னைத்தானே புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கா, ஆனா அவள்லாம் முட்டாள். இந்த கர்ம காண்டத்தை தப் அது அது போராது அப்படின்னு சொல்றதுல ஏன் சொல்றேன்னா, அதை விட நல்லது ஒண்ணு இருக்குங்கிறதுனால தான் அந்த கம்பேரிசன்ல இது நல்லது இல்லை அப்படிங்கிற. அதுக்காக இது மட்டமானதுன்னு சொல்லல, அதை கம்பேர் பண்றச்சு. இதோட ஒன்று மேலான ஒரு ஞானம் இருக்கே, வித்யா இருக்கே, அதை கம்பேர் பண்றச்சு இந்த அபரா வித்யாங்கிறது மட்டமானது. சோ இதை விட ஒண்ணு பெருசா இருக்கு, இது நல்லதுதான்.
இது நல்லதுதான், கிரேட் இல்ல. குட் இஸ் த எனிமி ஆஃப் கிரேட்னஸ் அப்படின்னு ஒரு புக்கே இருக்கு. குட் இஸ் த எனிமி ஆஃப் த கிரேட். அதாவது கிரேட்னஸ்க்கு எனிமி, எதிரி வந்து குட். ஏன்னா இந்த கர்ம காண்டம் தான் குட், அதான் நல்லது. அதுலயே இருந்துட்டோம்னா அந்த கிரேட்னஸ் நமக்கு கிடைக்காது. சோ இங்க எதை கிரிட்டிசைஸ் பண்றாருன்னா, இதோட பெருசா ஒண்ணு இருக்கு. ஏன்னா நீ அந்த கேள்வியை கேட்ட. அந்த கேள்வி எதை அறிந்தால் எல்லாம் அறிய முடியும் அப்படிங்கிற கேள்வி வேற மாதிரி கேட்டேன்னா, எதை அறிந்தால் இந்த ஜரா மிருத்யு, இந்த பிறக்கிறது, ஓல்டேஜ் ஆறுது, இறந்து போறது, அந்த சைக்கிள்ல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிற கேள்விதான் அது. எதை அறிந்தால் எல்லாம் அறிய முடியும். சோ அந்த மாதிரியான கேள்விக்கு பதில் இந்த கர்ம காண்டத்தில் இல்லை அப்படிங்கிறது. சோ 9வது ஸ்லோகம் பார்க்கலாம். அவித்யாயம் பஹுதா வர்த்தமானாவயம் கிருதார்த்தா இத்யபிமன்யந்தி பாலாஹ யத் கர்மிணோ ந பிரவேதயந்தி ராகாத் தேனாதுராः க்ஷீணலோகாஸ்ச்யவந்தே. அவித்யாயாம் பௌதா வர்த்தமானா வயம் கிருதார்த்தா இத்யபிமன்யந்தி பாலாஹ. அவித்யாயாம் அறியாமையில், பகுதா பலவிதமாக, வர்த்தமானா இருப்பவர்கள், வயம் நாம், கிருதார்த்தா குறிக்கோளை அடைந்து விட்டோம், இதி என்று, அபிமன்யந்தி தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள், பாலாஹா குழந்தை மனம் உடையவர்கள், யத் ஏனெனில், கர்மிணஹ கர்மங்களில் ஈடுபட்டவர்கள், ந இல்லை, பிரவேதயந்தி உண்மையை அறிகிறார்கள், ராகாத் ஆசையினால், தேன அதனால், ஆதுராகா துன்பமுற்றவர்கள், க்ஷீணலோகாகா அவர்கள் புண்ணியன் பலன், இந்த லோகம் குறைந்த பின், க்ஷவந்தே வீழ்கிறார்கள். சோ அறியாமையின் பல வழிகளில் வாழ்பவர்கள் நாங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைந்து விட்டோம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் அறிவில்லாதவர்கள். கர்மங்களில் பற்றுடன் இருப்பதால் அவர்கள் பரம உண்மையை அறிவதில்லை. அந்த பற்றினாலே அவர் துன்பமடைகிறார்கள். அந்த கர்மத்தின் பலன் முடிந்ததும் அவர்கள் அடைந்த உலகம் நிலையிலிருந்து மீண்டும் கீழிறங்கிறார்கள். தான் க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தி. அவித்யாயம் பகுதா வர்த்தமானா வயம் கிருதார்த்தா இத்யபிமன்யந்தி பாலாஹ யத் கர்மிணோ ந பிரவேதயந்தி ராகாத் தேனாதுராः க்ஷீணலோகாஸ்ச்யவந்தே. அவித்யாயாம் பகுதா வர்த்தமானாக, இந்த அவித்யில் இந்த அவித்யின் பகுதா வர்த்தமானாக பலவிதமான விஷயங்களில், சோ இது நமக்கு பிரம்மன் தெரியாது, எனக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறவாளுக்கான இது. ஏன்னா அது சீரியஸான விஷயம். உங்களுக்கு தெரியலன்னா அதோட கான்சிக்வன்சஸ் நிறைய இருக்கு.
தப்பாதான் போகும். ஏன்னா இந்த உடம்பு தான் நம்ம அப்படின்னு நினைச்சுட்டோம்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நம்மளோட ஆயிடுறது. இந்த உடம்புக்கு எதெல்லாம் ரிலேஷனோ அது எல்லாத்துக்கும் அதுல எங்கேயாவது ப்ராப்ளம் இருந்தா அது நம்மளோட ஆயிடுறது. இது எங்களோட தகப்பனார், இது எங்களோட உறவினர்கள், இது என் குழந்தைகள், பேரன்கள், இது என் வீடு, இது என் வண்டி, இது என்னோட பணம், இது என்னோட செல்வம். இதெல்லாம் இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிற அந்த நினைப்பினால் வருது. அதனால என்ன ஆகுது? மேலும் மேலும் இந்த பணம் வேணும், மேலும் மேலும் இந்த குழந்தைகளோட நம்மளோட அந்த சிரிச்சு பேசின்னு இருக்கணும், அவளுக்கான இருக்கிற அவளை பார்த்துக்கணும், அவ நம்மளை பார்த்துக்கணும், இந்த உடம்புக்கா என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் மனசு போயிட்டு இருக்கும். சோ அதுல இருந்து வெளியில வர முடியாது. அதனால இது பௌதா. இது மட்டும் எனக்கு பிரம்மனை தெரியாது அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி இல்லை. பௌதா பலவிதமா உங்களுக்கு தாக்குதல் நடக்கிறது. சோ இந்த பலவிதமான தாக்குதல்னால ஃப்ரம் ஆல் சைட்ஸ் நமக்கு இந்த அப்டக்கல்ஸ் தான். நமக்கு அதை தாண்டி போக முடியறது இல்லை. வயம் கிருதார்த்த இத்தியமன்யந்தி பாலாஹா. என்ன நமக்கு எல்லாம் கிடைச்சிடுத்து அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இருக்கும். எல்லாரும் ஒன்றும் இப்படி கஷ்டப்படலையே. சில பேர் கஷ்டப்படுறா, சில பேர் என்ன மாதிரி ஆனந்தமாவும் இருக்கா அப்படின்னு சொல்றோம். நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா வேலையில இருக்கேன், நிறைய பணம் வருது கை நிறைய, என் குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிறா, எல்லாமே நல்லா இருக்கு, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, சொசைட்டில எனக்கு நல்ல பேர் இருக்கு, அந்தஸ்து இருக்கு. எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா எவ்வளவு தேவையோ எல்லாம் இருக்கு. அப்படின்னு இந்த மமதையில இருக்கும். ஏன்னா இதெல்லாம் போக போறது. இது வந்து நம்ம இப்பதான் பாக்குறோம். இந்த குறுகிய டைம் ஸ்பேஸ் கண்டினியூத்துல பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஜென்மங்கள் ஆயாச்சு, இந்த மாதிரி நிறைய ஜென்மங்கள் வரப்போறது. சோ அதுக்கு என்ன சொல்றார்? அமன்யந்தி பாலாஹா. குழந்தைகள் மாதிரி யோசிக்கிற. குழந்தைகள் மாதிரினா யாருக்கு ஞானம் இல்லையோ, யாருக்கு நிஜம் தெரியலையோ, அதான் குழந்தைகள். இன்னசென்ட். அவளுக்கு இந்த பிரம்மங்கிறது என்னன்னு புரியாம இருக்கிறது. ஏன்னா இதெல்லாமே நல்லா அழிய போறது. இப்ப சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நல்ல ஒரு வண்டி இருக்கு, நல்ல ஒரு எல்லாம் எல்லாம் அழிஞ்சிரும். சோ அதுதான் நிரந்தரம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறது தான் தப்பு. ஸ்திரமணி ஸ்திரமணி நம்மித்தி அப்படிங்க. இதெல்லாம் ஸ்திரம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேனே அப்படின்னு தியாகராஜர் சொல்லுவார் பாட்டுல. அது மாதிரி ஸ்திரமணி நம்மித்தி, ஸ்திரமணி நம்மித்தி. சோ இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன்னு பார்க்க மாட்டேங்கிறா? ஏன்னா ராகாத், ராகாத் இந்த அட்டாச்மெண்ட்னால. இந்த அட்டாச்மெண்ட்னால நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு புரியாம இருக்கு. இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சா கூட அந்த ப்ராப்ளம் பார்க்காம இருக்கும் நம்ம. ஏன்னா எனக்கு ஒன்றும் ஆயிடாது, எல்லாமே ஸ்திரமா தான் இருக்கு, ஒன்றும் விழுந்துராது. சோ இந்த காமங்கள்னாலும் இந்த ராகங்கள்னாலையும் நம்மளால இதுல இருந்து வெளியில வர முடியறது இல்லை. சோ இதுல கான்டெக்ட் என்ன? இந்த வேதிக் ரிச்சுவல்ஸ் யார் பண்றாளோ அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. அது நமக்கு இப்பயும் அதை நம்மளால ரிலேட் பண்ண முடியுது.
அந்த காலத்துல யாகங்கள் இருந்தா இந்த காலத்துல பூஜைகள். ஏன்னா அந்த காலத்துல யாகங்களா இருக்கட்டும், இந்த காலத்துல பூஜையா இருக்கட்டும், நமக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், அதுல இருந்து நமக்கு பலன் கிடைக்கிறது, அதை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்? ஆத்துராகா, துன்பம் படுறோம். சவந்தி, இந்த மாதிரியான சொர்க்கம் கிடைச்சா கூட, இப்ப நம்ம சொர்க்கத்துல நம்ப மாட்டோம் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாரும் சொர்க்கத்தை நம்பின்னு தான் இருந்தா. சரி சொல்ல, க்ஷீண லோகச்சவந்தி, அந்த லோகங்கள்ல இருந்தாலும் செவந்தி, திரும்பி வந்துருவோம் கர்மங்கள்லாம் முடியறச்சு. டைம் பாட்டுக்கு பறந்து போயிடும். இப்பதான் சொர்க்கத்துல இருந்தும் சொன்ன அந்த ஏர் ஹாஸ்டஸ் மாதிரி இப்பதான் இருந்தோம் வந்தாச்சு, ஒரு டெஸ்டினேஷன் கீழே இறங்கின்னு இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பாவா. இதை பத்தி ஏன் பேசுறார் அவர்? ஏன்னா அந்த முதல் கேள்விக்காக, எதை அறிந்தால் எல்லாம் அறிய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வேதிக் ரிச்சுவல்ஸ் எல்லாம் உனக்கு அங்க கொண்டு போகாது, அதை அறிந்தால் போராது. நம்மளோட தர்மத்துல என்ன இருக்கு? காம அர்த்த தர்ம மோக்ஷ, தர்ம அர்த்த காம மோக்ஷ, தர்ம காம அர்த்த மோக்ஷ. ஏன்னா இந்த காமம், அர்த்தம், தர்மம், மோக்ஷம், இதுக்குதான் நம்மளோட இந்து தர்மத்துல இருக்கு. இந்த மோட்சம் அடையிறது தான் அப்படிங்கறச்ச இந்த காமம் என்ன, அர்த்தம் என்ன, தர்மம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எவ்வளவுதான் இனிமையான ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போன அப்புறமும் அது முடிஞ்ச அப்புறமா என்ன தோன்றது? அவ்வளவுதானா அப்படின்னு தோன்றது. அதே மாதிரிதான் சொர்க்கம் மாறி போனாலும் அது முடிஞ்சதுன்னா திருப்பியும் இந்த லோகத்துக்கு தான் வரணும். சோ எந்த கேள்வி கொண்டு வந்த? எதை அறிந்தால் எல்லாம் அறிவோமோ, எதை அறிந்தால் எல்லாத்தையும் அறிய முடியும் அப்படியான கேள்விக்கான அதுக்கான ஒரு பேசிங் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த அக்ஷரமான பிரம்மன் தான் ரியல். இந்த பாக்கி எல்லாம் இந்த கர்ம காண்டத்திலேருந்து வருது, இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு 10வது ஸ்லோகத்துல இந்த வேதங்கள்ல வர இந்த யாகங்களை பத்தி இன்னும் கிரிட்டிசைஸ் பண்றார். என்ன சொல்றார்? 10வது ஸ்லோகம், இஷ்டாபூதம் மன்யமானாவரிஷ்டன் நான்யச்ரேயோ வேதயந்தே பிரமூடாஹ நாகஸ்ய பிருஷ்டேதே சுக்ருதேனு பூத்வேமல் லோகம் ஹீனதரம் வாவிஷந்தி. இஷ்டாபூர்த்தம், இஷ்டாபூர்த்தம் அதாவது யாகம் மற்றும் நல்ல செயல்கள், மன்யமானாக என்று நினைப்பவர்கள், வரிஷ்டம் மிக உயர்ந்தது என்று, ந இல்லை, அந்யத் வேறு, ஸ்ரேயக உயர்ந்த, வேதயந்தே அறிகிறார்கள், பிரமூடாக மிகுந்த அறியாமையில் உள்ளவர்கள், நாகஸ்ய சொர்க்கத்தின், பிருஷ்டே உயர்ந்த நிலையில், தே அவர்கள், சுக்ருதே புண்ணிய பலனை, அனுபூத்வா அனுபவித்து, இமம் இந்த லோகம் உலகத்தை, ஹீனதரம் கீழான நிலையை, வா அல்லது விஷந்தி அடைகிறார்கள். சோ யாகங்கள், தான
என்னம்மா? 10th ஸ்லோகா வரும் sir. 10th ஸ்லோகா அனுப்பலியா? ஸ்கிரீன்ல வரல சார் 10th ஸ்லோகா. ஓ, என்ன பண்ணேன் நான்? பழையது ஏதோ அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் பார்த்தேன். இந்த அனுப்புறேன், ஒரு நிமிஷம் இருங்கோ. இன்னும் தெரியல, 2 நாளா ஒரு டெக்னாலஜிக்கல் இஷ்யூஸ் வேற வந்துட்டு இருக்கு. சேதாஜி உங்களுக்கு அனுப்புறேன், எடுத்துங்க பாருங்க. Okay sir. கிடைச்சிருக்கா? வச்சிருக்கு sir, 1 minute. Okay sir. கிடைச்சிருக்கா? Yeah, I'm sharing the screen now. इष्टापूर्तन् मन्यमानावरिष्ठन् नान्यच्छ्रेयो वेदयन्ते प्रमूढाः नाकस्य पृष्ठे ते सुकृतेऽनुभूत्वेमन् लोकं हीनतरं वा विशन्ति. யாகங்கள் தானங்கள் போன்ற புண்ணிய செயல்களே மிக உயர்ந்தவை என்று நினைக்கும் அறியாமையுள்ளவர்கள் அதற்கு மேல் உள்ள ஆத்ம ஞானம் என்ற உயர்ந்த நன்மையை அறிய மாட்டார்கள். அவர்கள் அந்த புண்ணிய செயல்களின் பலனால் சொர்க்க நிலையை அனுபவிக்கலாம். ஆனால் அந்த பலன் முடிந்ததும் மீண்டும் இந்த மனித உலகத்திற்கோ அல்லது அதைவிட கீழான நிலைகளுக்கோ திரும்பி விடுகிறார்கள். இஷ்டாபூர்த்தி, இஷ்டான எது? நல்ல விஷயங்களும். இஷ்டா பூர்த்தம் அப்படின்னு 2 விஷயங்கள். இஷ்டா நம்ம பண்ற யாகங்கள், இதெல்லாம் வேதங்கள்ல சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் பூர்த்தா அப்படிங்கிறது நல்வழிகள், அதாவது சொசைட்டிக்காக நல்லது பண்றோமே அதெல்லாம் பூர்த்தா. ஸோ இஷ்டா பூர்த்தம் அப்படின்னா யாகங்களும் நல்ல வழிகளும் பண்றது. ஸோ இந்த அறிவில்லாதவர்கள் வேதங்கள்லயும் ஸ்மிருதி புராணங்கள்லயும் சொன்ன இந்த ரிச்சுவல்ஸ் அது மேல நம்பிக்கை வச்சுண்டு எதனால் நம்ம மோட்சம் கிடைக்குமோ அதை மறந்துடுறா, அதை பார்க்கறது இல்லை. அவ இந்த நற்காரியங்களும் நல்ல யாகங்களும் அதனால அதோட பலன்கள்னால சொர்க்கலோகத்தை அடைஞ்சிருவா. அதற்கப்புறம் இந்த புண்ணியங்கள்லாம் கரைஞ்ச அப்புறமா இந்த லோகத்துக்கோ ஆர் இதை விட கீழே லோகத்துக்கோ போயிடுறா. சோ நல்ல விஷயங்கள்லாம் பண்றா. அந்த காலத்துல எல்லாம் கோலம் வெட்டுறது, எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கறது, அதுக்கு ஸ்கூல் கட்டுறது, அந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்.
இதெல்லாம் பூர்த்த கர்மா. சோ இஷ்டா பூர்த்தம், இந்த பூர்த்த கர்மாங்கிறது இது. சோ இந்த யாகங்கள் வேதங்கள்ல சொன்ன மாதிரி பண்றது அண்ட் கர்மங்கள் பண்றது, நல்ல கர்மங்கள் பண்றது, பூஜைகள் பண்றது, நற்பணிவுகள் பண்றது, எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் அதுக்காக காரியங்கள் பண்றது, அந்த மாதிரி கர்மங்கள் பண்றது. இதெல்லாம் பண்றவா யாரு? நல்லவா தான் பண்ண முடியும். கெட்டவா எல்லாம் பண்ண முடியாது. கெட்டவா எல்லாம் இது பண்றது இல்ல. பண்றதெல்லாம் நல்லவா தான். ஆனா இங்க என்ன சொல்றாரு அவர் பத்தி? இவெல்லாம் பிரமூடாஹா, அறிவில்லாதவர்கள், பரமமான மூடாவா அப்படிங்கிறது. அப்படின்னா அவளை பத்தி மட்டமா சொல்லலாம் இல்லை. கிரிட்டிசிசம், ஆனா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஏன்னா இது பண்றதெல்லாம் நல்லதுதான். பிரைஸ் பண்ணும் அவளை, இந்த மாதிரி நல்ல நற்பணிகள் பண்றாளே. ஆனா இங்க அது அப்படி பண்ணாம அவளை கிரிட்டிசைஸ் பண்றா. சோ இது வந்து கிரிட்டிசைஸ் பண்றது எதுக்கு? இதோட ஒரு பெரிய விஷயம் இருக்கே அப்படின்னு பாக்குறதுக்கு. நை நிந்தியா நிந்தித்தும் நிந்தியம் நிந்தித்தும் பிரவர்த்ததே. சோ இந்த மாதிரியான நிந்தனை பண்றது அந்த நிந்தித்த பொருளை நிந்தனை பண்றதுக்காக அல்ல. அதான் நகி நிந்தியா நிந்தித்தும் நிந்தியம் நிந்தித்தும் பிரவர்த்ததே. எதை நிந்திக்கிறோமோ அதை நிந்திக்கிறதுக்காக இந்த நிந்தனை இல்லை. என்னோட தமிழ் அவ்வளவுதான். அதாவது கிரிட்டிசிசம் இஸ் நாட் ஃபார் த கிரிட்டிசைஸ்ட் ஆப்ஜெக்ட். ஆனால் அது ஏன் அப்படி சொல்றோம்னா அதை விட பெருசா ஒன்று இருக்கே, அதை பாருங்கிறதுக்காக சொல்லுது. ஏன்னா இங்க எதை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு? வேதங்களையே கிரிட்டிசைஸ் பண்றாரு. இந்த யாகங்கள்லாம் வேதங்கள்ல இருந்து வந்திருக்கு. இந்த வேதங்கள்ல இருந்து தான் இந்த இஷ்டமும் பூர்த்தமும் வந்திருக்கு. இதை பண்றவாள்லாம் பரம மூடா அப்படிங்கிறார். அப்படின்னா யார் வேதங்களை ஃபாலோ பண்றாளோ அவள் பரம மூடா அப்படிங்களா? இந்த மாதிரி கத்துக்குட்டிகள்லாம் சிலதெல்லாம் படிச்சுட்டு வேதங்கள் படிக்கிறது பரம மூடத்தனம் அப்படின்னு சில பேர் சொல்லுவா. அப்படி இல்லை. இது திஸ் கிரிட்டிசிசம் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஏன் அப்படி சொல்றேன்னா இதோட மேல ஒரு விஷயம் இருக்கு, அதை பாருங்கிறதுக்காக சொல்றேன். இது கன்வென்ஷனல் ரிலீஜன். என்ன வேதங்கள் இருக்கு, வேதங்களை படிக்கிறது, வேதங்களிலும் சாஸ்திரங்கள்லயும் என்ன மாதிரி பண்ண சொல்லிருக்காளோ அந்த யாகங்கள்லாம் பண்றது, அதுக்கு தகுந்தாப்புல எல்லாருக்கும் நல்லது, சர்வே ஜெகன்னா சுக்கினோ பவந்து அப்படின்னு சொன்னது. இன்னைக்கு நேத்திக்கு நம்மளோட ஆர்த்தியில சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், க்ஷேமம் எல்லாருக்கும் உள்ளாட்டு அப்படிங்கிறது. இது கன்வென்ஷனல் ரிலீஜன். இந்த கன்வென்ஷனல் ரிலீஜனை அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணா இது மட்டம் சொல்றதுக்கு இல்ல, இதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. யார் இந்த மாதிரி ரிலீஜியஸா இருக்காளோ இல்லையோ எல்லாரும், ஆனாலும் இந்த நாஸ்திகளா இருக்கிறாள் கூட நல்லது நடக்கணும், நம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், சமாதானமா இருக்கணும் அப்படின்னு அவள்கிட்டையும் கேளுங்கோ. சரி நீ தான் பகவான் நம்பல, ஆனா எதை தான் நம்புறை, எதுக்காக இதெல்லாம் பண்றாய் அப்படின்னா எனக்கு மனசு சாந்தியா இருக்கணும், எனக்கு மனசுதான் முக்கியம், என் மனசு சாந்தி அடையணும். ஆனா அவளுக்கு புரிய மாட்டேங்கிறது சாந்திங்கிறது இந்த மனசு கிடையாது. ஏன்னா ஒரு கர்மம் அதோட பலன், அதோட பலத்துல இருந்து இன்னொரு கர்மம், அந்த கர்மத்தோட இன்னொரு பலன் அதுல இருந்து வந்துட்டு தான் இருக்கும். இட்ஸ் புட் இன் டு மோஷன். அதை நிறுத்த முடியாது இந்த மோஷனை. பிசிக்ஸ் அது. ஒன்ஸ் த கர்மா இஸ் ஸ்டார்ட், இட் வில் ஜஸ்ட் கீப் மூவிங் 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 மூவிங். அதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா இதையும் தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்கு, இந்த கர்மங்கள் தான் இல்லை அப்படிங்கிறது புரியறதுதான். இதுக்கும் மேல பாக்கணுங்கிறதுக்கா இத கிரிட்டிசைஸ் பண்ற.
சோ என்ன சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமோ பண்ணு, எல்லாம் நல்லது கிடைக்குமா, நல்லதையும் எடுத்துக்கோ. இந்த காமம் வேணுமா, இந்த உலகத்துல அது கிடைக்கட்டும். அர்த்தம் வேணுமா, அது கிடைக்கட்டும். அதெல்லாம் தர்மத்துக்குள்ளே பண்ணணும். அதுல இருந்து நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இது வந்து கன்வென்ஷனல் ரிலீஜன். பண்ணு. அது இந்த நம்மளோட ரிலீஜன்ல மட்டும் இல்ல, எல்லா ரிலீஜன்ல இருக்கு. அவ இந்த மாதிரி வார்த்தைகள்ல சொல்ல காம அர்த்த தர்ம அப்படின்னு. ஆனா அவளும் அதைதான் சொல்றான். ஆனா இதுக்கும் மேல இருக்கு. ஏன்னா இதுல நீங்க பண்றதுனால உங்களுக்கு இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள் கிடைச்சா, அதே மாதிரி மரணத்துக்கு பின்னால நல்ல உலகம், சொர்க்கலோகம் எல்லாம் கிடைக்கும். ஏழு விதமான சொர்க்கங்கள் இருக்கு. ஒன்னுத்துக்கும் ஒண்ணு மேலானது. 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 7 ஸ்டார் வரைக்கும் ஹோட்டல் இருக்கு. எல்லாம் அனுபவிக்கலாம். இதெல்லாம் கர்மகாண்டத்தில் வருது. ஆனா இதெல்லாம் அபராவித்யா. சோ இஷ்டாபூர்த்தா மன்யமானா வரிஷ்டம். இந்த இஷ்டாபூர்த்தா மன்யமானா வரிஷ்டம் இதுதான் பெருசு, இதுதான் வரிஷ்டமானது அப்படின்னு நினைக்கிறவா அவள்லாம் முட்டாள். ஏன் முட்டாள்? இதுதான் வரிஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதுனால. சரிங்க சொல்லலாம், நமக்கு இந்த ரிலீஜன் நம்மளோட தர்மம் இதானே பண்ண சொல்லுது, நான் பண்றேனே. அப்படின்னா இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கிறது இந்த உபனிஷத். இதுவும் அதே தர்மத்துல இருந்து தான் வந்திருக்கு. சோ என்ன சொல்றது, இது நான்யத் ஸ்ரேயோ, இது ஸ்ரேயமான ஸ்ரேயஸானது இல்லை. நம் சம்ஸ்கிருதத்துல 2 வார்த்தைகள் இருக்கு, ஸ்ரேயா பிரேயா. பிரேயானா எது எது சுகமா இருக்கிறதோ அது பிரேயா. ஸ்ரேயாங்கிறது எது நமக்கு நிஜமாவே பெனிஃபிஷியலா இருக்கோ அது ஸ்ரேயா. ரெண்டுமே நம்மளோட ஹாப்பினஸ்க்கு பொருந்துதான் இருக்கு. ரெண்டுமே நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது. இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் பிரேயா, மோக்ஷம் ஸ்ரேயா. சோ இது வந்து நான்யத் ஸ்ரேயோ, இது ஸ்ரேயம் இல்லை. இதன் இதான் எல்லாத்தோடையும் வரிஷ்டம் அப்படின்னு நினைக்கிற, ஆனா இல்லை. நான்யத் ஸ்ரேயோ, இது ஸ்ரேயமானது இல்லை. இந்த கன்வென்ஷனல் ரிலிஜன் இது வந்து உன திருப்பியும் திருப்பியும் இந்த ஜரா மிருத்யுல தான் கொண்டு போயிட்டு இருக்க போறது. எந்த மாதிரியான சம்சாரம் இருந்தாலும் அது தற்காலிகமா ஹாப்பினஸ் இருந்தாலும் சம்சாரம்ங்கிறது துக்காலயம் தான். ஏனால் அந்த சுகம் இப்ப வருதா, அது இன்ஸ்டன்டேனியஸ்லி போயிடும், நினைச்சு பார்க்கறதுக்குள்ள போயிடும். ஆனா இந்த மாதிரி யார் பண்றாளோ, இந்த வேதங்கள் மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணல, அவள் என்ன நாகாஷ பிரீஷ்டே தே சுகிருத்தேன அனுபூத்வே மாம், நாகாஷ்ய பிரீஷ்டே தே சுகிருத்தேன அனுபூத்வே மாம். பிரீஷ்டா சொர்க்கத்துக்குள்ளேயே இருக்கிற பெரிய, எவ்வளவு மேல போக முடியுமோ அவ்வளவு. எப்படி போறா? சுகிருத்தேன நல்ல காரியங்கள் பண்ணி, இந்த நல்ல கர்மங்கள் எல்லாம் சேர்த்து 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 இந்த மாதிரியான பிரிஷ்டா சொர்க்கத்திலேயே மேன்மையான சொர்க்கத்துக்கு போறா. எப்படி? இந்த இஷ்டா பூர்த்தா பண்ணிண்டு. நிறைய நல்ல கர்மங்கள்லாம் சேர்த்து 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 வச்சுண்டு, அதை வச்சுண்டு இந்த 7 சொர்க்கங்களையும் தாண்டி போற. எல்லா பாஷையிலும் எல்லா தர்மத்திலையும் இருக்குது. புத்த ஜெர்மத்துல இருக்குங்கோ,
ஜெயினிசம்ல எடுத்துங்க எல்லா இடத்துலயும் இந்த 7 ஹெவன்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல கூட 7th ஹெவன் அப்படிங்கிறோம். சோ அந்த 7th ஹெவன் வரைக்கும் போலாம். அப்ப என்ன தப்பு அதுல? அனுபூத்வா இதெல்லாம் அனுபவிச்ச அப்புறமா இமம் லோகாம் திருப்பி இந்த லோகத்துக்கு தான் வரும். அதுவா இல்லைன்னா ஹீனதரம் வா விஷந்தி அதை விட இருக்கிற கீழமான உலகத்துக்கு போறோம். அதாவது இந்த மனித உடம்புதான் கிடைக்கணும் இல்லை. கர்மங்கள் எப்படி பண்ணிருக்கோமோ, கெட்ட கர்மங்கள்லாம் பாவங்கள்லாம் பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு மிருக லைஃப் கூட வரலாம், நரக்கத்துக்கு கூட போலாம். அதுக்குதான் இந்த மனித உலகம் மனித உடம்பு கிடைச்சிருக்கு, இந்த மனித ஜென்மம் கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப மேலானது. ஏன்னா அதுக்கும் கீழ் நிறைய விஷயங்கள் இருக்கு. சொர்க்கத்துல இருந்து கூட ஸ்ட்ரெயிட்டா அந்த இடத்துக்கு போலாம். ஆனா நமக்கு கிடைச்சிருக்குது இந்த மனிதம். சொர்க்கத்துல இருக்கிற தேவர்கள் கூட அந்த மனித பிறவி கிடைக்காம போலாம். ஆனா நமக்கு அது கிடைச்சிருக்கு. சோ இமம் லோகம் ஹீனதரம் வா விஷந்தி அதுக்கும் கீழே இருக்கிற இந்த லோகத்துல அதுக்கும் கீழே இருக்கிற லோகத்துக்கு போலாம். சோ அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்தது 11வது 12வது 13வது ஸ்லோகங்கள். அதுல நம்மள மாதிரி இருக்கிறவா, நம்மள மாதிரி முமுட்சுகள், அதாவது இந்த மோட்சத்தை தேடி போயிட்டு இருக்கிறவா, அவளை பத்தியான விஷயங்களை அடுத்த ஸ்லோகங்கள்ல வரும். அது அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். 3 ஸ்லோகங்கள். அதோட இந்த 2வது காண்டம் முதல் முண்டகத்தோட முடிஞ்சிரும் இன்னும் ஒரு கிளாஸ்ல. அதுக்கப்புறமா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பராவித்யா பத்தி பேச ஆரம்பிப்பா. அது இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு நான்